ஹாய் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் மைண்டட் ரூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டுடே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஐசிஐசி பேங்க். ஸோ அவைட்டிங் பிஸ்னஸோட ரிசல்ட்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நிஃப்டி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கிராஷ் அண்ட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் த்ரூ த சார்ட்டை வச்சு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒய் அண்ட் ஹவ் அப்படின்றது. ஸோ இதை எப்படி நான் இது எப்படி போகும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக முடியும். லாஸ்ட் 3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 4 டேஸாகவே வந்து பாருங்கள், எல்லாமே வந்து செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. எஃப்ஐஐஸ் டிஐஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷரோட தான் ஓப்பன் ஆகும். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 13,000 கிட்ட வரையும் போகுன்றது தான் வந்து ஒரு இது முக்கியமான டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் டூயிங் எனி திங் யூ ஹாவ் டு டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஓகே ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து டுமாரோ மேபி எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 4-5 டேஸாகவே வந்து பாருங்கள், நான் கை வைக்கிற இடத்துல பாருங்கள். ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டாக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருந்திருக்கு. அண்ட் 44 ஸ்டாக்ஸ் இன் நெகட்டிவ் கண்டிஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி 500 சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா 188 வந்து அப்பில் இருந்திருக்கு. 307 வந்து பார்த்திங்கன்னா லோவில் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நாளைக்கு எப்படி நிஃப்டி இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ஸோ பிஃபோர் அது பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நியூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேடிங் வியூ எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரேடிங் வியூ வந்து எல்லாருக்கும் காமனான தெரிஞ்ச ஒரு இது தான். ஸோ நல்லா பாருங்கள் ட்ரேடிங் வியூவில். ஸோ ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன், ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அது பிரேக் ஆகிருச்சு. ஸோ சைன் அது பிரேக் ஆனால் தான் வீக்காக இருக்குது. வீக்காக இருந்தால் மட்டும்தான் ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே பாருங்கள், பிரேக் ஆனது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு அண்டு ஃபஸ்ட்டு கேண்டல், நெக்ஸ்ட்டு கேண்டல், நெக்ஸ்ட்டு கேண்டல், நெக்ஸ்ட் கேண்டல், நெக்ஸ்ட் கேண்டல். ஸோ உங்களுக்கு இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, லாஸ்ட் 5 கன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் செஷனுமே வந்து நெகட்டிவில் இருக்குது. எஃப்ஐஏ சோல்வ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பாருங்கள், கண்டினியூஸாக சோல்வ் பண்ணு நெகட்டிவில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 கிட்ட வந்துடும். ஸோ அப்படின்றது என்னோடய கணிப்பு. ஜஸ்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ். எதுனாலுமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் மீன்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 7,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வரும்ன்றது தான் என்னோட இது. ஸோ லாஸ்ட் இதை பாருங்கள். ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய கேண்டல்ஸ்டிக் வந்து அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு. பட் இங்கே விஷயமே வேறு. ஸோ ஜனவரி 21லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரெட் கேண்டல், அதை விட கொஞ்சம் பிக்கர் ரெட் கேண்டல், அதை விட கொஞ்சம் பிக்கர், இப்போ அதை விட பிக்கர். ஸோ எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்றது யூ கேன் கெட் த கிளியர் ஐடியா. ஸோ கிளியர் ஐடியாவில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 வரையும் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி நடந்து ரிட்டர்ன் பேக் டவுன் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ப்ரீ பட்ஜெட் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது விஷயம் வந்து பட்ஜெட்னால தான் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. அக்கார்டிங் டு த பட்ஜெட் மார்க்கெட் வந்து செல் ஆஃபா இல்லை புல்லிஷாக பேரிஷான்றதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பேரிஷ் மோட் ஒன்லி. ஓகே, இதை வந்து நாளைக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, கம்பல்சரி வந்து உடையோன்றது எப்படி சொல்கிறீங்க, டெக்னிக்கலை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை வச்சு புரிஞ்சிடும். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு டெக்னிக்கல் புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் போகலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மீன்ஸ் டவ் ஜோன்ஸ். ஸோ யூஎஸோடதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ செல்லிங் ப்ரெஷர். ஸோ இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ வாட் இஸ் த மார்க்கெட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ், நீங்களே உங்களுக்கே ஒரு ஐடியா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து உடைய தான் போகுது. ஸோ பி கேர்ஃபுல் வித் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பர்ஃபெக்டான ஸ்டாப் லாக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்.
ஸோ நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஏறும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டவ் ஜோன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் மோட். ஸோ ஏர்னிங்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள இதெல்லாம் நல்ல. ஸோ கேம் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஸ்டாக்னால நிறைய ப்ராப்ளமும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில் பாருங்கள் 31,000 கிட்ட போன 31,000 சம்திங் அதான் 31,176 பாயிண்ட்ஸ் போன டவ் ஜோன்ஸ் இப்போ பாருங்கள் 29,982. ஸோ கம்பல்சரியாக நாளைக்கு வந்து பாருங்கன்னா மார்க்கெட் வில் பி இன் செல் பியரிஷ் மோடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து கிளியர் கட்டாக நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் தான் இது கண்டிப்பாக இது கிட்ட வரும் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் வில் பி 13,000. அண்ட் அதாவது வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அரவுண்ட் 13 to 13,250க்குள்ளே கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்டு லாங் டேர்ம் இது பார்த்தீங்கன்னா 11,000 கிட்டே இருக்குங்க பாருங்கள். ஸோ 11,700 கிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு நியூஸ். ஸோ வாட் இஸ் த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எதில் ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நியூஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஐடிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க 130 crore விசஸ் 1,639 crore. போன வருஷம் லாஸ் கட்டியிருக்காங்க, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. குட் சைன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்பிஏ வந்து பாருங்கள் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் கம்மியாக இருக்குது. ஸோ கிராஸ் நெட் நான் பர்ஃபார்மிங் ஆச்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரோனா வைரஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பாக்ட் ஆகி யாரும் கட்டாமல் இருந்தாங்க. தென் வந்து இப்போது நல்லாவே பர்ஃபார்ம் ஆகிட்டு Q3 என்ன தான் Q3 இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆல்ரெடி மார்க்கெட் இஸ் ஓவர் வேல்யூட், நவ் இட் இஸ் இன் கரெக்ஷன் பாத். ஆஃப்டர் சம் டேஸ் இட் வில் பி இன் கிராஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். முத்தூட் கேபிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 13.7 crore ப்ராஃபிட் கட்டிக்கிறாங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் கம்மி தான். தென் வந்து கோதாவரி பவர் வந்து பாருங்கள் 161 crore, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 times வந்து ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. ஸோ குட் சைன் ஃபார் கோதாவரி பவர். நாளைக்கு நல்லாவே பர்ஃபார்ம் ஆகும். ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆட்டோ லைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாருங்கள் நெகட்டிவ் காட்டியிருக்காங்க, 11 crore லாஸ் ஆஃப் 17 crore. ஸோ லாஸ்ட் இயர் லாஸை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் லாஸ் கம்மின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, குட் சைன் தான். பட் டோன்ட் ட்ரேட் இன் திஸ். ரிலாக்ஸா ஃபுட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ லிஸ்டிங்லேயே வந்து பாருங்கள் பாட்டா இந்தியா இருக்குது, ரிலாக்ஸோ இருக்குது, இன்னொன்று காதிம்ஸ் இந்தியான்னு ஒன்று இருக்குது. ஸோ லிஸ்டட் கம்பெனிஸில் மூணு தான் இருக்குது. ஸோ ரிலாக்ஸோ வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் ஃபுட்வேர் கம்பெனி. ஸோ என்ன தான் வந்து கிராஷ் வந்தாலும் சரி, இது வந்தாலும் செருப்பு வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வண்டர்ஃபுல் பிஸ்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, 90 crore பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 54 crore அதிகமாக காட்டியிருக்காங்க. குட் சைன், ஆல்மோஸ்ட் டபுள். தென் வந்து ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து 27 crore வந்து இந்த வருஷம் காட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் 23 crore 4 crore, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18% வந்து லாபத்தோடு காட்டியிருக்காங்க. குட் சைன். அண்ட் தைரோகோ டெக்னாலஜிஸ் வந்து பாருங்கள் 32 crore கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர்ஸ் 27 crore. ஸோ இன்க்ரீஸ் ஆகி தான் காட்டியிருக்காங்க. குட் சைன். அண்ட் வந்து பாருங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் பாருங்கள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4,940 crore, நியர்லி 5,000 crore வந்து காட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 900 crores வந்து எக்ஸ்ட்ரா காட்டியிருக்காங்க. நியர்லி வந்து ஒரு 22-23% YOY வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது GNPA. ஸோ GNPA கிராஸ் நான் பர்ஃபார்மிங் ஆசட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4.38%, 1%. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 5.17% இருந்துச்சு. ஸோ நியர்லி 1% வந்து குறைஞ்ச. நியர்லி 1%ன்றது தட் மச் ஸ்மால் கிடையாது, ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். 1,00,000 கோடியில் 5% இருந்தது. பார்த்தீங்கன்னா 5,000 கோடி வந்து இது இருக்குது. இப்போ 1,000 கோடி வந்து நான் பர்ஃபார்மிங் ஆசட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குதுன்றதை காட்டுறாங்க. ஸோ குட் சைன் ஃபார் அந்த டெரிகேஷ்வர் வந்து ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க, டபுள் த ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. 7 crore இந்த வருஷம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 crore. ஸோ ஸ்ரீ சிமெண்ட் வந்து பாருங்கள் 631 crore, ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ 310 crore லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 631 crore. ஓகே, வெரி குட் சைன் ஃபார் ஸ்ரீ சிமெண்ட். அண்ட் இன்னொரு மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 3 years 4 yearsஸாகவே வந்து லாஸில் தான் இருந்தது. இப்போ வந்து அல்டிமேட்டாக மாறி இருக்குது. ஸோ வெரி குட் சைன் ஃபார் டாடா மோட்டார்ஸ். டுமாரோ வந்து எவர் க்ரீனாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் எவர் க்ரீனாக இருக்கும். ஸோ இஃப் யூ கோ வித் ட்ரேட் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கு போங்க.
டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ பாருங்கள் 2906 crore விசஸ் 1738 crore. ஸோ நியர்லி ஒரு 1000 crore வந்து எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. வெரி வெரி பாசிட்டிவ் சைன் ஃபார் டாடா மோட்டார்ஸ். ஸோ இன்றைக்கான நியூஸ் இதுதான். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க பி கேர்ஃபுல். ஐ எம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி மார்க்கெட் இன் பியரிஷ் கண்டிஷன். மார்க்கெட் உடையத்துக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை சார்ட் வைஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் டவ் ஜோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது. பி கேர்ஃபுல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ்.